கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது, அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபுடைய மகிமை நிமித்தம் ஆணையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செய்கைகளை எல்லாம் ஒருபோதும் மறப்பதில்லை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறது, ஐயோ நான் அவ்வளவு செஞ்சேன், அவங்க மறந்துட்டாங்க. நான் அவங்களுக்காக இவ்வளவு செஞ்சேன், அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க. நான் வேலை பார்க்குற இடத்துல கம்பெனிக்காக அவ்வளவு செஞ்சேன், ஆனால் எனக்கு அதற்கான வெகுமதியை கொடுக்கலை, ப்ரமோஷனை கொடுக்கலை. இப்படி சொல்லுகிற பிள்ளைகள் ஏராளம். நீங்கள் செஞ்சிட்டு அதற்கு தக்க பலன் கொடுக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்களோ அதை கர்த்தர் மறக்காதபடி அதற்கு தக்க பலனை கொடுப்பார். ஒருவேளை நாம் செய்தது நல்ல செய்கைகளே அறிந்தால் அதற்கு மேன்மை உண்டு. நாம் வேதத்தில் பார்க்கிறோம், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். காயின் ஆபேல் சம்பவத்தில் ஆண்டவர் கேட்கிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? அப்போ நீங்கள் நல்ல செய்கைகளை செய்தால் கர்த்தர் அதற்கு மேன்மையை உங்களுக்கு தருவார். காரணம், உங்கள் செய்கைகளை மனிதன் மறக்கலாம், ஆனால் கர்த்தர் மறப்பதில்லை. அதே டைமில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்கைகளை செய்தால் அதையும் கர்த்தர் மறக்க மாட்டார். அதற்கு என்ன கிடைக்குமோ அதையும் கொடுப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, செய்கைகளை எல்லாம் ஒருபோதும் மறப்பதில்லை என்று சொல்லுகிற ஆண்டவர், உங்கள் செய்கைகளை மறக்காமல் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யணும்னா நல்ல செய்கைகளை செய்யுங்க. ஆண்டவருக்கு பிரியமானவைகளை செய்யுங்க. ஆண்டவர் விரும்புகிற செய்கைகளை நீங்களும் நானும் செய்தால் கர்த்தர் அதற்கு மேன்மையை தருவார். மறந்துடாதங்க, ஆண்டவருக்கு பிரியமான செய்கைகளை செய்யுங்க. வேலை பார்க்குற இடத்துல உண்மை உத்தமமான காரியங்களை செய்யுங்க. இருக்கிற இடங்களில் உண்மையாய் நடந்து கொள்ளுங்கள். அந்த செய்கைகளை மனுஷன் மறக்கலாம், ஆனால் என் தேவன் ஒரு நாளும் மறக்காதபடி அதற்கு தக்க ரிவார்ட்ஸை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதற்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. God bless you.